அபி நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறா, பழக மாட்டேங்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அஞ்சலி தான். அஞ்சலிய தீர்த்து கட்டிட்டா எந்த பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு முரளி. உடனே என்ன பண்ணாரு, அஞ்சலி எப்படியா விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சிடறாரு. அந்த டைமில் அபி அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து அஞ்சலி வந்து பார்த்து போக சொல்கிறாங்க. எண்ணெய் இருக்கிறதையும் வந்து காட்டுறாங்க. அஞ்சலி ரொம்ப பதறி போகிறாங்க. நல்ல காலம் நான் கால் வச்சுருப்பேன், என்னை காப்பாற்றிட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரி நீங்கள் பத்திரமா வாங்கன்னு சொல்லிட்டு கையை தாங்களாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அபி வந்து அந்த எண்ணெய் துடைக்க வராங்க. அப்போ கரெக்டாக முரளி வந்து இப்படி நடந்துச்சு, இந்த அபி காப்பாற்றினாலே சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து முரளி வந்து இப்படி வந்து இந்த வருவான்னு நினச்சி கூட பார்க்கல இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. கரெக்டாக காலில் எண்ணெயில் வந்து காலை வச்சு அப்படியே வழுக்கி விட பார்க்குறாரு. கரெக்டாக கீழே விழும்போது எப்படியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து அங்கே வராங்க. நீங்கள் வந்து பண்ண வேலைக்கு கரெக்டாக கூலி கிடச்சிச்சு அவங்களுக்குன்றாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே வந்து எண்ணெயை கொட்டி வச்ச அஞ்சலி மேடம் வந்து விழணும்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, கட்டின பொண்டாட்டிக்கு இப்படி துரோகம் பண்ணுற, உன் குழந்தைய தானே அவள் சுமந்துட்டுருக்கா, அது கூட உனக்கு தெரியாதா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லிட்டு துப்பிட்டு போகிறாங்க. உடனே அப்படி பார்த்து டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து என்ன அபி ரொம்ப தான் ஓவராக பேசுகிற, வேறு என்ன பேசுவாங்க உன்னை மாதிரி ஆளுங்கிட்டலாம் சாதாரணமாக பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. உங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன், என்ன சொல்லணும், இப்போவே போயிட்டு நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே வந்து ராகவ் கிட்ட சொன்ன என்ன ஆகும் தெரியுமா, இந்த நிமிஷமே இந்த உலகத்தில் நீ இல்லை இருக்கவே முடியாது, அந்தளவு ராகவ் வந்து உனக்கு பண்ணிடுவார். எல்லாம் சொல்லட்டுமா நீ உன்னை கதையெல்லாம், அது மட்டுமா நீ பண்ண வேலை எல்லாத்தையும் சொல்லட்டுமா, இப்போ கூட ஞாபகம் வந்துட்டு கூட வேணும்னே வந்து அப்படியே ஞாபகம் மருதி மாதிரி நடிச்சிட்ருக்கியே, இதெல்லாம் நான் சொல்லட்டுமா, இதெல்லாம் சொன்னால் உன்னோட கதையெல்லாம் முடிஞ்சிடும், போனால் போது எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்கேன், எதுக்காக தெரியுமா, உனக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் தான். அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறந்தோட அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, இந்த உலகத்துலேயும் இருக்க முடியாது, அந்த மாதிரி உனக்கு நடக்கும், எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் உனக்கு. இந்த இப்போ வந்து அஞ்சலி அக்காவை தள்ளி விட பார்த்தல, இதுக்கும் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அஞ்சலி வந்துடுறாங்க. என்ன அபி என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணனுக்கா அப்படின்னோடனே, எல்லாம் முரளி அண்ணனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். முரளி அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, வந்து உங்களை எப்படி பார்த்துக்கணும், எப்படி செய்யணும், எதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாமல் பார்த்துக்கிறீங்க, நல்ல ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அதெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் விழ பார்த்தீங்கன்னா அவர் தானே பார்த்துக்கணும், இல்லை அவர் என்ன பண்ணுவார், நான் விழ பார்த்துக்க அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க வேண்டியது அண்ணனோட கடமை. இந்த அண்ணன் இருக்காரே இவர் தான் நல்லா பார்த்துக்கணும், சரிங்கண்ணா பார்த்துக்கிறீங்களாண்ணா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னா முரளி டென்ஷன் ஆகிறாரு. தாங்கிக்க முடியல, என்னது என் அண்ணன் கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற அபி, அண்ணனா நான் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் அண்ணன் தானே, நானே ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன் அபிக்கிட்ட, இதுக்கப்புறம் என்ன கூப்பிட்றது, முறை வச்சு கூப்பிட்றது அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணன் கூப்பிடு அபி நானும் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அபியே இன்றைக்கி சொல்லிட்டா, கூட போகிறக்காத தங்கச்சி வந்து அபி தான் உங்களுக்கு, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நீங்கள் வந்து அபியை தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா இன்றைக்கி நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் என் தம்பிங்க கூட ராக்கி பண்டிகை கொண்டாடுவேன்ல, வந்து பூஜை பண்ணி அந்த டைமில் கரெக்டாக நீங்களும் வந்து அபிக்கு வந்து எல்லாமே பண்ணணும், அபி நீ வந்து என்னோடய வீட்டுக்காருக்கு ராக்கி கட்டுவேல, கட்டிட்டா போச்சு, ஏன் இப்போவே வேணால் கட்டிட்டுமா, இப்போ வேணாம் அபி பண்டிகை அன்றைக்கி கட்டு அப்படின்னோடனே, சரி எப்போ சொன்னாலும் என் அண்ணனுக்கு கட்டாமல் இருப்பேனா, இதுக்கப்புறம் எனக்கு கூட பிறந்த அண்ணன்ற இல்லைன்ற கவலை இருக்கவே இருக்காது, ஏன்னா தூதான் முரளி அண்ணன் இருக்காரு, இவர் போதும் எனக்கு கூட பிறக்காத அண்ணன், இப்போ வந்து கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படி சொன்னோன்னே, ஒன்றை மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க உண்மையிலேயே என் வீட்டுக்காரர் கொடுத்து வச்சுருக்கணும், ஏங்க அப்படி தானேங்க அப்படின்னோன்னே, அப்படிதான் அப்படி சொல்லிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், ஆனால் ஒரு நிமிஷம் நான் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க முரளி. உடனே என்னன்னா நீங்கள் சாப்பிடாம போகிறீங்க, இது அன்னிக்கிட்ட சொல்லி சாப்பிட்டு போங்கண்ணா, அண்ணி பாருங்க சாப்பிடாமே இருக்காங்க, உங்களால் அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்கண்ணா அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகுது. அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு முரளி.